கழிவறை இருக்கை ஆசிரியர் லதா அவர்களுடைய இரண்டாவது புத்தகம் இந்த மந்தை மாந்தர்கள். சுய சிந்தனையுடைய வலிமையை எல்லா கட்டுரைகளையும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கலீல் ஜிப்ரான் அவர்களுடைய வார்த்தைகளா இருக்கட்டும், ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய தத்துவங்களா இருக்கட்டும், அதை முன்கோடிட்டு காமிச்சு அவருடைய கட்டுரையை தொடங்குறாங்க. நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா என்னுடைய சிந்தனை தான் அப்படிங்கிற அழகான முதல் வரியிலிருந்தே கட்டுரை தொடங்குது. இங்க நம்ம சிந்திக்காம இருந்தோம் அப்படின்னு சொன்னா உயிரோடு இருப்பதற்கான அர்த்தமே கிடையாது. எவ்வளவு காலம்தான் நம்ம மந்தை மாந்தர்களாகவே இன்னும் வாழ்ந்துகிட்டே இருப்போம் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமா கேக்குறாங்க. இந்த சமூகத்துல நம்ம பிறந்ததுல இருந்து இந்த சமூகம்னு சொல்லப்படுறது ஒவ்வொரு நொடியும் நம்ம கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. அது கேள்வி கேட்டுறதை நிப்பாட்டுறதே கிடையாது. ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அது ஆனா பெண்ணா அப்படிங்கிற கேள்வியில இருந்து ஆரம்பிச்சு எந்த பள்ளியில படிக்க போகுது, அவன் நல்ல மாணவனா இருக்க போறானா, அவன் நல்ல திறமைசாலியா இருக்கிறானா, அடுத்து அவன் நல்லா வளர்ந்து அவனுடைய தொழிலை செய்ய போறானா, அந்த பெண் நல்லபடியாக வளர போறாளா, அந்த ஆணும் பெண்ணும் அந்த இரு பாலாரும் சேர்ந்து நல்லபடியாக அந்த குடும்பத்தை நடத்த போறாங்களா, இந்த சமூகம் நீ இப்படிதான் வாழணும்னு ஏதோ ஒரு விதத்துல அவங்க கிட்ட அழுத்தம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. உண்மையிலேயே இங்க வர்றவங்க இந்த சமூகம் கொடுக்குற அழுத்தத்தினால அவங்க வாழ்றாங்களா இல்ல வாழாம அது கூட போராடிக்கிட்டே இருக்காங்களா? நமக்காக தான் இந்த சமூகமே அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா அது தெரியாம இந்த சமூகத்துக்கு நம்ம யாருன்னு காமிக்கணும்னு நிரூபிக்க போராடி நம்மளை நாம இழந்து போயிடுறோம். இங்க வாழ வந்தோமா இழக்க வந்தோமா? நம்ம வாழ்க்கைய வாழ்றதுக்கு நம்ம சுய சிந்தனையோட எதெல்லாம் நம்ம செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது வாழ கத்து கொடுக்குறாங்களா அப்படிங்கறதுதான் கேள்விக்குறி. சுய சிந்தனையை வளர்த்து கொண்டு நம்ம வாழும்பொழுது உண்மையிலேயே நம்ம வாழ்க்கை எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு பகுத்து அறிந்து ஆராய்ந்து நிம்மதியாக வாழலாம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு சிந்தியுங்கிறது எல்லா கட்டுரைகளையும் அடிக்கோடிட்டு காமிச்சிட்டே வராங்க. அவருடைய முதல் புத்தகம் போலே இந்த புத்தகத்திலையும் நிறைய விஷயங்களை அவர் நமக்காக மிகவும் வெளிப்படையாக பேசி இருக்கிறான்னு சொல்லலாம்.